செம்மணி புதைகுழி தொடர்பாக கர்ஷன நாணயக்கார அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி, ஒரு ஹியசே. ஆனால் இது உண்மையான விடயமல்ல, கொலை செய்யப்பட்ட விடயமல்ல. இன்று வரைக்கும் 150 எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது. எங்களுடைய உடலங்கள், எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது. எங்களுடைய வலிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டு, இரண்டாவது நேற்றைய தினம் என்னை அவர்கள் அந்த பிடிஏ தொடர்பான, அதாவது அந்த என்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்காக எங்களுடைய சிஐடியிலே அழைத்து கலைத்திருந்தார்கள். உண்மை என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அப்படி அழைப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆனந்த சுதாகர் போன்ற எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படியான சகோதரர்களையும் அதே பிடிஐயிலே 20-25 வருடம் வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு. ஆகவே உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அது சம்பந்தமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும். அதே நேரம் எங்களுடைய ஹரணி அமரசூரிய அவர்கள் அண்மைய தினங்களில் ஜாழ்ப்பாணத்தில் இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்பந்தமாக வைத்த மீட்டிங்கில் எங்களுடைய ஆசிரியர்களும் அதிபர்களும் பின்னாடி இருந்து நித்திரை கொண்டது ஒரு பாரதூரமான விடயமாக கதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னென்றால், இந்த ஒரு கருணியா ஐயா, தாங்களும் ஒரு வைத்தியர், நீங்களும் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்திருப்பீர்கள். நாங்கள் ஒரு பெரிய ரிஃபார்ம் ஒன்றை செய்வதற்கு முன்னர் நாங்கள் ஒரு பைலட் ஒன்றை செய்யணும். ஒரு இடத்திலே ஒரு பைலட்டை செய்து பைலட் ஸ்டடி ஒன்றிலே அதில் வர ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வைத்து தான் நாங்கள் இப்படியான வேலை ஒன்றை செய்யணும். ஆனால் எடுத்த விதத்திலே நீங்கள் இப்படி எஜுகேஷனை அவ்வாறு தலைகளாக மாற்றுவதை விட்டு நான் உண்மையாகவே சற்று கவலைப்படுகிறேன். அது தவிர நல்லூரிலே எடுக்கப்படுகின்ற மணல் தொடர்பாகவும் இன்றைய தினம் நான் கதைப்பதற்காக வைத்திருந்த விடயம் வேறொன்று. ஆனால் என்ன கவலை என்றால், அது கதைக்க வேண்டாம் என்று என்னை கேட்டிருந்தபடியால் அந்த நல்லூர் மண்ணோடு நிப்பாட்டுகிறேன். அந்த நல்லூர் மண்ணுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நல்லூர் மண் மறுபடியும் எடுத்த இடத்திலே போடப்பட வேண்டும், அல்லது அது என்ன நடக்கின்ற என்கின்ற ஒரு கணக்கு டிசிசி மீட்டிங்கில் காட்டப்பட வேண்டும்.